முருகனுக்கு என்ன வந்து முக்குதானே பார்த்த மாதிரி ஆமாம் தேமுதிக உண்டை வச்சுருந்தா. நீங்கள் எந்த ஊர்? தூரத்தூரா? ஆமாம் முருகன் இப்போ மாவட்ட ஜில்லாதிபதி ஐடிமிங்களா சரிண்டா. எங்களுக்கு என்ன நாங்கள் அது தெரியாமல் உட்காந்து கட்சியில் உட்காந்துங்க நான் குளிச்சு ஏண்டா சுனிப்பாளா நீ வந்து எது கட்சி நீ எந்த கட்சி போயிடா நீங்கள் தம்பி கட்சிடா நீங்கள். சரி ரொம்ப நன்றி நல்லா. நான் கூட்டாளி சும்மா இந்த பத்திரா நான் குடிக்கிறத வந்துக்கிட்டு ரொம்ப ஃபோக்கஸ் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். வேட்டி விட்டுட்டு வரல சும்மா பப்ட்டு தான் வந்திருக்கேன். இந்த பாருங்க எப்படி எடுத்துருக்கேன் வீட்டில் கேமரா எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டு ரொம்ப நன்றி. பத்தியடா வச்சா அவனை மரமே விட்டியாடா நானும் அதுக்கு தேடி போனேன். பத்திரா எங்கேயோ பார்த்த மாதிரி முருகத்துக்கு முருகனை எடுக்க முருகன் ஒப்பிலான அவனும் தகவல் கேட்கறேன். மாமா வீட்டுக்கு பேசணும்னா மாமா வேட்டி விட்டு வந்து உட்காந்து பேசணுன்றீங்க. இன்னைக்கு அந்த இடத்துல முந்தி நீங்கள் திங்கிறதுக்கு அதுதான் மாமா ஐக்கியமாயிருக்கும். இங்கே ஜின்னான்னு சொன்னா அதுக்கு மரியாதை இருக்கும். சூப்பரா என்னை பார்க்குற எல்லாரும் எனக்கு பார்த்துங்க பென்ஷன் சீட்டு அடிக்கிற மச்சான் பாஞ்சா மச்சான் வருமான சுனேதே பென்ஷன் சீட்டு வாப்பா. ஊற்றி கொடுங்க. அழகா இருப்பாங்க. நீ எடுத்து போட்டு வாங்கி கொடுத்து 2 விடிய விடிய குடிச்சாவளா கொடுப்பாங்க. வாய் கோழி சுத்து மாதிரி இருக்கு. என்ன செய்ய நீங்க என்ன ஜிங்கி போட்டு பேச்சு போட்டு என்ன உலகத்தி காட்டிட்டு போயில என்ன இருக்கு இல்லை ஒப்பலாம் பல சென்று இப்படிதான் குடிச்சு எடுத்துறான்னு சொல்லி சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு எதிர்கட்சிக்காரு எதிர்கட்சி கூட இல்லை நீங்க பெருகிற கட்சி எப்படி சொன்னா இப்படியா வந்த குடியார பையன் நீங்க பிரச்சனை ஆக போறீங்களா? என்னை பிரசண்ட் ஆகணும்னா ஒப்பிலான வந்து நம்ம சொன்னாங்களா சிங்கார சென்னை ஆக்குவேன் சிங்கப்பூர் ஆக்குவேன். அதே மாதிரி ஒப்பிலான வந்து தூய்மையான ஒப்பிலான ஆக்குவேன் சுத்தமான ஒப்பிலான ஆக்குவேன். என்ன கம்முன்னு என் மனசாட்சி நான் திருப்பி வச்சிருக்கிறது. நான் சம்பாதிக்கிறதுக்கு வாழ்றதுக்கான பிரச்சனை ஆகலை. ஆனால் என்னை கெடுத்து என்னை இதுங்க நினைச்சிருந்தா நீங்க தண்டை வந்துக்கிட்டு ஒன்று கெட்டு குடிச்சா போயிடும் போங்கடா. ஊருக்கு என்னென்ன செய்வீங்க? ஊருக்கு வந்துக்கிட்டு இப்ப நான் சொல்லிட்டேன்னு வைங்க எதிரில வந்து அடுத்த போட்டி விட வைப்பீங்க. நான் சொல்றத வந்து நீங்க சொல்லி நீங்க நல்ல பேர் எடுத்துருவீங்களா? அதனால வந்து என்னை பிரசண்டா வைங்க. நான் வந்து என்ன செய்யணுமோ செஞ்சு காட்டுறேன் சொல்ல மாட்டேன். இப்ப நான் சொல்லுவேன் நீ வந்து நல்ல மாதிரி வீடியோ கூட எடுத்துக்கிட்டு இருக்கா இதை பேசிக்கிட்டு இருக்கா நியூஸா அந்த மாதிரி சொல்றேன். அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க ஒப்பிலாம் ஜமாத்துல அதே மாதிரி அவங்க இல்ல நீ சொல்லிட்டு செய்யாம போனேன்னு வச்சுக்குவேன். இந்த இருக்கு சொன்னதுக்கு அத்தாச்சி பிடிச்சிக்கிறேன்ல. சொன்னதை செய்யாம போனா என்ன செருப்பை கட்டி அடி சட்டையை பிடிச்சி கேட்டு அடி என்ன கம்மனா நான் பிரசண்டா இருந்து பிரசண்டுக்கு என்ன தகுதியோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்யாம இருந்தா பச்சை புள்ள கூட எனக்கு செருப்பு கட்டி அடிக்கலாம். நான் செய்யாத பட்சத்துக்கு அதுக்கு தான் நான் எடுத்து வைக்கிறேன். நீ என்னென்ன செய்யறங்கிறியோ அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். என்னென்ன செய்வேன் நான் சொன்னேன்னு வைங்க. நான் திட்டத்தை சொன்னேன்னு வைங்க. ஏன்னா உங்களோட புத்தியை எடுத்துனடா எப்படி சொன்னா உங்களுக்கு அந்த தொய் புத்தி இருக்காது. அடுத்தவன் என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு இப்படி வீடியோ கேமரா எடுத்து அதையே திரும்ப மக்கள்கிட்ட சொல்லுவீங்க. என்ன அதை நான் சொல்ல மாட்டேன். விஜயகாந்த் சும்மா மச்சான் வச்சு நீங்க கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் மாதிரி சொல்ல மாட்டியா? செஞ்சு காட்டிட்டு அப்புறம் பேசுவோம். என்னதான் சொல்லுவேன் இல்லை நான் சொல்லுவேன். இப்போ என்னென்ன செய்யப்படும் ஊருக்கு சொல்லுவேன். அதே நீ காப்பி அடிச்சுடுவா. உன் மனசுல என்ன தோணுது அதை நீ செய்ய ஊருக்கு சொல்லு. நல்லா எடுமச்சான் நல்லா அடிக்க மாட்டா. 6,000 தான் இருக்கு. 3 பேர் தான் அடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 5 பேர் வந்தா வாங்க. இப்பெல்லாம் பிரசண்ட் வந்துக்கிட்டு வெறும் 6,000 தான் அடிக்கிறான்னு சொல்லு. இந்தியா பரப்பு 6,000 அடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 500 செலவாகுது. மாதம் 15,000 வேணும். அதுக்காண்டி என்ன சொல்கிறான் நீங்கள் மச்சானுக்கு? அப்போ எம்எஸ்சிஓ அப்படிலேருந்து அந்த அக்கௌண்ட் புக்கில் எனக்கு 20,000 போடுங்க தண்ணி அடிக்கிறதுக்கு. அப்போ தான் ஊர் மக்களுக்கு நல்லா செய்ய முடியும். சரியா? என்ன போதுமா? இன்னொன்று ஆக்ஷன்
இல்ல சட்டி இல்லாம ஓடவா, கட்டையில கட்டை கட்டி போட்டு உட்காரவா? ஏன்னா உங்க ஆசை நிறைவேற்றணும்டா. நல்லதுக்கு பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தினாக்க அது எனக்கு தெரியாது. ஆமாவா, நல்லதுக்கு பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தினாக்க உங்களுடைய காலம் நிச்சயமா பதில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இல்ல